வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் எக்ஸல் 2019ல டேட்டா என்ட்ரி எப்படி எனேபிள் பண்ணிட்டு அதை எப்படி என்டர் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த எக்ஸல்ல டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னலாம் எப்படிலாம் என்ட்ரி பண்றோன்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்டி எக்ஸல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி டேட்டாஸை வந்து என்ட்ரி கொடுக்க போறோம் அப்படின்றதுக்காக எப்படி வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயி சேலரி டீடைல்ஸ்னு சொல்லி எழுதுங்க. எழுதிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் போடணும். நெக்ஸ்ட் செல்ல எம்ப்ளாயி ஐடி, ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல இஎம்பி ஐடின்னு சொல்லி நம்ம எழுதிக்குவோம். மூணாவதா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம், இதையும் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல இஎம்பி நேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவோம். அடுத்தது ஜெண்டர் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். பேங்க் நேம், அப்புறம் பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலரி, எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்றத நம்ம எழுதணும். அடுத்து சப்போஸ் இவங்க ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து இதுல ஃபில் பண்ணணும் அப்படின்னு எழுதிங்கன்னா சேலரி அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. நான் ஷார்ட் ஃபார்ம்ல ஏடிபின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎஃப், எவ்வளவு வந்து பிஎஃப் டிடக்ஷன் பண்றாங்கன்றதையும் நம்ம இதுல வந்து டேட்டா என்டர் பண்ண போறோம். ஸோ அதையும் வந்து நம்ம இங்க எழுதிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட் சேலரி கொடுத்துங்க. ஸோ டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ சேலரி வந்திருக்குன்றதை நம்ம இந்த காலம்ல கொடுப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்து என்டர் கொடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த செல்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் வந்திருக்கோ ஃபர்ஸ்ட் செல்லுலேருந்து எல் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் சென்டர் கொடுங்க. ஸோ மெர்ஜ் சென்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம எந்த டேபிள் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டேபிளோட டைட்டில் நம்ம இங்கே ஃபுல் காலம், அதாவது இந்த காலத்தை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 16 வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எகெயின் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்தெந்த காலம் வந்து எந்தெந்த சைஸ்ல உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைட்டில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து இந்த எக்ஸல்ல டேட்டா என்ட்ரியில ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேலரி அட்வான்ஸ், பிஎஃப், நெட் சேலரி. ஸோ இதெல்லாம் வந்து
கால்குலேஷன்ல என்டர் ஆகுறது. ஸோ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கால்குலேஷன் வருமோ அப்படின்ற இடத்துல நம்ம வந்து கால்குலேஷனை போட்டுக்குவோம். பிஎஃப் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎஃப் அப்படின்ற இடத்துல நம்ம கால்குலேஷன் போடுவோம். இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு இப்போ பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ்ல வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜ்ல கால்குலேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்ஸ் வந்து பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து விழும். பாயிண்ட் டிஜிட்ல வந்து 1, 0.2, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விழும். ஸோ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த டேட்டால இருந்து நம்ம வந்து இந்த கால்குலேஷனை போட போறோம் அப்படின்னா சேலரி அப்படின்ற டேட்டாவை எடுத்து தான் நம்ம போட போறோம். ஸோ சேலரி அப்படின்ற செல்லை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இன்டூ பிஎஃப் எவ்வளவு அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.67%. ஸோ இந்த இடத்துல 3.67% வந்து எதுல இருந்துன்னா பேசிக் அதாவது சேலரியில இருந்து அந்த சேலரியில இருந்து நம்ம வந்து இந்த இடத்துல பிடிக்க போறோம். போட்டுட்டு ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எவ்வளவு டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நம்ம 0 டிஜிட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்க 1 கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட் தான் வந்து வியூ ஆகும். சப்போஸ் 2 கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட் வரும். 3 கொடுத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டிஜிட்ஸே வேணாம் அப்படின்னா 0 கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுங்க. க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல 0ன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு தடவை நம்ம வந்து என்டர் பண்ணாலே போதும். நம்ம டிராக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை நம்ம டிராக் பண்ணாம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது எடுத்துக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெட் சேலரி. நெட் சேலரியும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் கொடுங்க. சம் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. எந்த டேட்டாவை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் கொடுங்க. சேலரி அட்வான்ஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதனால அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எகைன் ஒரு மைனஸ் கொடுங்க. அடுத்து பிஎஃப்ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் போட்டால் போதும். ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது அதாவது இந்த டேட்டா என்ட்ரி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்குலேஷனை எடுத்துக்கும். டேட்டா என்ட்ரியை எப்படி வந்து எனேபிள் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த மெனுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்க எந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணாலும் அது வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைலுக்கு போங்க. ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுல குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதுல பாத்தீங்கன்னா பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இருக்கிறதுலயே எக்ஸல்லையே பாப்புலரான கமெண்ட்ஸ் எதுவோ அதை மட்டும்தான் வந்து இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா கமெண்ட்ஸையும் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றதுன்னா பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, டிராப் டவுன் லிஸ்ட், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸல்ல உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பார்த்து பாருங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அந்த ஃபார்மை நீங்க கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கீழே ஃபார்ம்ன்றது வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல டிராக் பண்ணி அந்த கர்சரை நான் அந்த இடத்துல கொண்டு போறேன் பாருங்க, ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஃபார்ம் மூலியமா தான் நம்ம வந்து இப்போதைக்கு டேட்டா என்ட்ரி பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம எந்த டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ண போறோமோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த டைட்டில்ஸ் நம்ம எழுதிருக்கோம்ல அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் அப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணோம்ல ஃபார்ம், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்க நம்ம ஷீட்டோட நேம் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல சீரியல் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும், எம்ப்ளாயி ஐடி நம்ம என்டர் பண்ணணும், எம்ப்ளாயி நேம் என்டர் பண்ணணும், ஜெண்டர் என்டர் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் சேலரி, சேலரி அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். அடுத்து பிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேட்டா கொடுக்காத மாதிரி இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்த மூவ் பண்ணி பார்ப்போம். பாருங்க இந்த இடத்துல பிஎஃப்ல நம்ம கால்குலேஷன் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டதுனால இந்த இடத்துல நம்ம டேட்டா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது ஜெனரேட் ஆகிக்கும். அதனால இந்த இடத்துல நமக்கு எனேபிளிங் ஆப்ஷன் கொடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனேபிள் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா ரீமார்க்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதுல தான் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ட்ரி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா என்டர் நீங்க கொடுக்க கூடாது. சப்போஸ் என்டர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த டேட்டாவை கொடுத்த வரைக்கும் அது எடுத்துக்கும். ஸோ இவ்வளவுதான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்துக்கும். அதனால என்டர் கொடுக்க கூடாது. டேப் கொடுங்க. டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்து எம்ப்ளாயி ஐடிக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் கொடுங்க. கொடுத்துட்டு எகைன் ஒரு டேப் கொடுங்க. ஜெண்டர் கொடுங்க. எகைன் ஒரு டேப் கொடுங்க. டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்டோட பேர் கொடுங்க. எகைன் ஒரு டேப் கொடுங்க. பேங்க் நேம் எந்த பேங்க்ல அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்க் நேம் வந்து எழுதிக்கணும். டேப் கொடுங்க. அவரோட அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். கொடுத்துட்டு எகைன் ஒரு டேப் கொடுங்க. இந்த இடத்துல சேலரி இவருக்கு வந்து எவ்வளவு சேலரி அப்படின்றத நம்ம என்டர் பண்ண போறோம். 35,000 இவருக்கு வந்து சேலரி, நம்ம சேலரி கொடுத்தோம். டேப் கொடுங்க. இதுல வந்து சேலரி அட்வான்ஸ் இவர் ஏதாவது வாங்கியிருந்தாருன்னா நம்ம இந்த இடத்துல சேலரி அட்வான்ஸ்ல நம்ம எழுதுவோம். ஸோ இவர் வாங்கலை அப்படின்றதுனால நம்ம 0 கொடுத்துக்குவோம். 0 கொடுத்துட்டு ஒரு டேப் கொடுங்க. டேப் கொடுத்ததுக்கு அப்புறம் ரீமார்க்ஸ் இருக்கும். ரீமார்க்ஸ்ல எதுவும் இருந்ததுன்னா நீங்க ரீமார்க்ஸ் டைப் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த இடத்துல நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த வேகத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஸோ சீரியல் நம்பர் கீழே நம்ம எழுதுறது கீழே ஃபர்ஸ்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆயிருக்கு. என்ட்ரி ஆனதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட், அதாவது சீரியல் நம்பரா இருக்கட்டும், எம்ப்ளாயி ஐடியா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், எந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கொடுத்திருந்த எல்லா டேட்டாவுமே இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆயிருக்கு. அந்த இடத்துல நம்ம பிஎஃப் வந்து கால்குலேஷன் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, 3.67%. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேஷன் ஆகிக்கும். அடுத்து நெட் சேலரியும் ஆட்டோமேட்டிக்கா இதுல கால்குலேஷன் ஆயிடும். ஸோ எகைன் வந்து நீங்க வந்து என்ட்ரு கொடுத்த வேகத்துக்கு நியூ ரெக்கார்ட் கொடுத்துட்டு கொடுத்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, 2 எழுதுங்க. டேப் கொடுங்க. இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணுங்க. டேப் கொடுங்க. எம்ப்ளாயி நேம் வந்து இந்த இடத்துல கொடுங்க. இந்த இடத்துல அவங்க என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டர் கொடுங்க. டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணுங்க. பேங்க் நேம் எழுதிங்க. அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க. டேப் கொடுங்க. சேலரி எவ்வளவோ அந்த சேலரி எழுதுங்க. அட்வான்ஸ் எதுவும் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அட்வான்ஸை வந்து இந்த இடத்துல எழுதுங்க. டேப் கொடுங்க. இந்த இடத்துல ரீமார்க்ஸ் இருந்தால் ரீமார்க்ஸ் எழுதிட்டு நீங்க என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த டேட்டா எழுதிருக்கீங்களோ அந்த டேட்டாவுக்கு அடுத்தபடியா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு என்டர் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டேட்டாவா கொடுக்க உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாவா வந்து என்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த 5 டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 5 டேட்டாவில் ஒரு டேட்டா வந்து எனக்கு வேணாம், ஸோ அந்த இடத்துல இருந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த ஃபார்ம் இருக்குல்ல, எம்ப்ளாயி டீடைல் ஃபார்ம் இருக்குல்ல, அதில் ஃபைண்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதில் ஃபைண்ட் ப்ரீவியஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருக்க டேட்டா என்னவோ அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க டேட்டா ஒவ்வொன்றும் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட்ல இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல டிலீட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளேட் ரெக்கார்ட் வில் பி பர்மனென்ட்லி டிலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்ததை நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க டேட்டா போயிடும். ஸோ டேட்டா போன இடத்துல இருந்து அதுக்கு அடுத்தது உள்ளது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மெர்ஜ் ஆகி மேலே வந்துடும். ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 அப்படின்ற இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுங்க. ஸோ அந்த இடத்துல 3 சொல்லிட்டு என்டர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ அதை ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்து நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா டெலீட் பண்ணணும்னாலும், ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்த டேட்டா இருக்கும்போது இப்படி ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இதுல இருக்க அட்வான்ஸே அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்திருக்க டேட்டாஸ் வந்து கால்குலேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷன் ஆயிடும். அந்த டேட்டாவை நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.